முட்டைக்கோசு நல்லா இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சே நல்லாவே இல்லை. ஏங்க என் தங்கச்சி மேக்கப் போடுறான்னு எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? இது என்ன ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டே எல்லாரும் சொல்கிறீங்க. ஏங்க என் தங்கச்சின்றதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்லலை, என் மனச்சாட்சிக்கு சொல்கிறேன். பொம்பளையாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு 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 ஆசை இருக்கும், எல்லாருக்குமே எல்லா ஆசைகளும் இருக்கும். ஆனால் சில கட்டுப்பாடுனால நம்ம புருஷன் நம்ம ஆத்தாப்பு அப்படி சில பேர் கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கணும் கட்டுப்பாடு பண்ணுவாங்க. அதனால நம்ம ஆசைகளை அடக்கிக்கிட்டு சரி எதுக்கு இப்போ வீட்டில் வம்பு சண்டை இருக்கிறத போட்டுக்கிட்டு அப்போ புருஷன் சொல்கிறபடி இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் வளர்க்கையில் என் தங்கச்சி இப்படித்தான் இருக்கணும்னு கண்ட்ரோலாக வளர்ப்பேன். ஆனால் இப்போ வாக்கப்பட்டு போன இடத்துல அவள் புருஷன் பார்த்து என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் போட்டுட்டு போகிறா. நம்ம கிராமத்துகளில் நம்ம வீட்டுகளில் யாருமே இப்படி மேக்கப் போட மாட்டோமே, யாருமே இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பண்ணாட்டேன்னா அவள் பண்ணிட்டு போகிறா. அவள் புருஷனுக்கு அவன் புருஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் ஆசை எனக்கு விருப்பம் இருக்கு நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத போதேன் பொம்பளை கிடையாது. அப்படி சொன்னாத்தே நம்ம போய் கண்ட்ரோல் பண்ணணும், கண்டிக்கணும். ஏய் புருஷனோட என்ன சண்டை விட்டு கிடக்க அவன் சொல்கிற வடிகள் இதில் என்ன இருக்குது? புருஷன் தங்கமாக வாங்கி கொடுக்குதாப்புல. முதல்ல ஒரு பொண்ணுக்கு சிறப்பான ஒரு கணவர் அமைஞ்சிட்டாருன்னு எப்போ சொல்கிறது? எப்போ தெரியுமா? ஒரு பெண்ணோட ஆசை என்ன, அது 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 அந்த ஆசைப்படி வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எந்த ஒரு புருஷன் நினைக்கிறாங்களோ அதுதான் உண்மையிலேயே சொர்க்கமாக நல்ல மாப்பிள்ளை கிடச்சி நல்ல வாழ்க்கை வாழ்கிறதாவே அர்த்தம். அந்த விதத்தில் என் தங்கச்சி தான் உண்மையிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்கிறா. ஏன்னு கேளுங்க, அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதை வாங்கி கொடுத்து போட்டு மேக்கப் போட்டு அவன் தானே பைக்கில் ஏற்றிட்டு கொண்டு வந்து இறக்கி விடுறேன். அவனுக்கு தெரியாமையா இருக்கும் மேக்கப் போடுறது. அது மாதிரி எந்த சண்டை சத்தம் இல்லாமல் குடும்பத்துகளில் புருஷன் சம்மதத்தோட எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி நம்ம பொண்டாட்டிக்கு ஆசைக்கு போட்டு போகிறான். எது ஆசைப்படுறையோ போட்டுக்கோ அப்படின்னு விடுறேன். கிராமத்தில் வந்திருந்தாலும் என் தங்கச்சி நகரத்தில் மாதிரி நல்ல பேண்ட் சட்டோட டவுசர் சட்டோட அப்படி திரியிறதெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆசையாகவும் இருக்கும். நம்மளால் உட முடியாட்டா நம்ம தங்கச்சி போடுறான். நம்மளுக்கு மஞ்சள் குளிச்சு மா குளிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு போகிறது பிடிக்குதுன்னா அவளுக்கு ஒரு கவரிங் தோடுகளை போட்டுக்கிட்டு கவரிங் உடைகளை உடுத்திக்கிட்டு என்னப்பா அந்த மாதிரி போகிறதும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால இருந்துட்டு போகிறான்னு நான் நினைப்பேன். அதனால எதுவும் தப்பு தவற நினைக்க வேண்டாம். மேக்கப் போடுறதுனால ஒரு குற்றம் குறையான பொம்பளை கிடையாது. நம்ம குடும்ப சூழ்நிலையை அறியாமல் நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இப்படித்தான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு வாழ்கிறதே தவறு. தன் குஷ்டத்தில் குடும்ப சூழ்நிலை அடைஞ்சு தன் புருஷனுடைய எண்ணங்களை அறிஞ்சு வாழ்றதுல தப்பு கிடையாது. அதனால என் தங்கச்சி புருஷன் அமைஞ்சது அப்படி கடவுள் கொடுத்த பெரிய வரம். அப்படி மனுஷன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கும். என் குழந்தை நல்ல மனுஷன் நல்லபடியாக இருக்கா. நீங்களும் நாங்கள் அக்கா தங்கச்சி நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கத்த எதுவும் தப்பு தவறா நினைக்காது. என்ன அவள் கேமராவுக்கு வரவே சங்கடப்பட்டா நான் வாடி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இது பண்ணேன். அப்போ